الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பெருநாள் தொழுகை ஸலாத்துல் ஈத் அல் பித்ர் எப்படி தொழுதார்கள், அதற்கான குர்ஆன் அடிப்படை, சஹீஹ் ஹதீஸ் ஆதாரங்கள் மற்றும் அதனைச் சார்ந்த முக்கிய சட்டங்கள் ஆகியவற்றை தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். 1. ஈதுல் பித்ர் தொழுகையின் அடிப்படை என்னவென்றால், ரமலான் முடிவில் கொண்டாடப்படும் பெருநாள் தான் ஈதுல் பித்ர். இந்த நாளில் அல்லாஹ்வை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று கூடி தொழுகின்ற நாளாகும். குர்ஆன் விளக்கம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்தவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை மகிமைப்படுத்தவும் நீங்கள் நன்றி செலுத்தவும். சூரா சூரத்துல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 185. இந்த வசனத்தில் வரும் அல்லாஹ்வை மகிமைப்படுத்தவும் என்ற பகுதியை பல அறிஞர்கள் ஈதுல் பித்ர் நாளின் தக்பீர் மற்றும் ரமலான் நிறைவு நன்றியறிதலுடன் தொடர்புபடுத்தி விளக்கியுள்ளனர். மேலும் குர்ஆன் ஆதாரம். இறைவனுக்காக தொழும் பலியிடும். சூரா சூரத்துல் கவ்சர் அத்தியாயம் 108 வசனம் 2. சில தஃப்சீர் அறிஞர்கள் இந்த வசனத்தை ஈதுல் பித்ர் தொழுகை மற்றும் குர்பானி சம்பந்தமாகவும் விளக்கியுள்ளனர். ஆனால் குர்ஆன் அத்தியாயம் 2 185வது வசனத்தில் ரமலான் ஈத்துடன் நேரடி தொடர்பில் அதிகம் குறிப்பிடப்படுகிறது. 2. ஈதுல் பித்ர் தொழுகையின் சட்ட நிலை என்னவென்றால், அறிஞர்களிடையே இதில் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் முஅக்கதாத் சுன்னத், சிலர் ஃபர்து கிஃபாயா, சிலர் வாஜிப். ஆனால் எல்லா மத்ஹப்களும் ஏற்றுக்கொள்வது ஈதுல் பித்ர் தொழுகை மிகவும் முக்கியமான இஸ்லாமிய அடையாள வழிபாடு என்பதாகும். ஹதீஸ் ஆதாரம். அதியா ரலி அவர்கள் கூறினார்கள், பெருநாள் நாளில் திருமணமாகாத பெண்கள், மறைவில் இருக்கும் பெண்கள், மாதவிடாய் பெண்கள் வரை வெளியே வரும்படி நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். ஆனால் மாதவிடாய் பெண்கள் தொழுகையிலிருந்து விலகி நன்மையையும் முஸ்லிம்களின் துஆவையும் சாட்சி கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஆதாரம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இந்த ஹதீஸ் ஈதுல் பித்ர் தொழுகையின் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக காட்டுகிறது. தொழ முடியாத பெண்களையும் கலந்து கொள்ளுமாறு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். 3. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் பித்ர் தொழுகையை இங்கே தொழுதார்கள் என்றால், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் முஸல்லா எனப்படும் திறந்த வெளியில் ஈதுல் பித்ர் தொழுகையை நடத்தினார்கள். ஹதீஸ் ஆதாரம். அபு சயீத் அல் குத்ரி ரலி அவர்கள் கூறுகிறார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் பித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா நாளில் முஸல்லாவிற்கு செல்வார்கள். முதலில் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். ஹதீஸ் ஆதாரம். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், ஈதுல் பித்ர் தொழுகை பள்ளிவாசலில் அல்லாமல் திறந்த வெளியில் நடத்தப்படுவது நபிவழி. ஆனால் தேவைப்பட்டால் பள்ளிவாசலில் தொழலாம். 4. ஈதுல் பித்ர் தொழுகைக்கு முன் சாப்பிடுதல் நபி வழி ஆகும். ஈதுல் பித்ர் நாளில் தொழுகைக்கு செல்லும் முன் ஏதாவது சாப்பிடுவது சுன்னத். ஹதீஸ் ஆதாரம். அனஸ் இப்னு மாலிக் ரலி அவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் பித்ர் நாளில் சில பேரீச்சம் பழங்களை சாப்பிடாமல் வெளியே செல்லமாட்டார்கள், அவற்றை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சாப்பிடுவார்கள். ஹதீஸ் ஆதாரம். சஹீஹ் புகாரி. இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ரமலான் நோன்பு முடிந்துவிட்டது என்பதை வெளிப்படுத்துதல், அந்த நாள் நோன்பு நாள் அல்ல என்பதைச் சுட்டிக்காட்டுதல். 5. இத்தொழுகைக்கு செல்லும் முன் செய்ய வேண்டியவை.
நபிவழியில் இருந்து அறிஞர்கள் குறிப்பிட்ட சுன்னத்துகள்: குளித்தல், அழகாக தயாராகுதல், நல்ல ஆடை அணிதல், வாசனை திரவியம் பயன்படுத்துதல் ஆண்களுக்கு மட்டும், சதகத்துல் பித்ராவை தொழுகைக்கு முன் வழங்குதல், தக்பீர் சொல்லிக்கொண்டு செல்லுதல். சதகத்துல் பித்ரா பற்றிய ஆதாரம்: இப்னு உமர் ரலி அவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தொழுகைக்கு செல்லும் முன் சதகாத்துல் பித்ரா வழங்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஹதீஸ் ஆதாரம்: சஹீஹ் புகாரி. ஆகவே ஈதுல் பித்ரு தொழுகைக்கு முன்பாக பித்ரா கொடுக்கப்பட வேண்டும். 6. ஈத் நாளின் தக்பீர். ரமலான் முடிந்ததற்காக அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவது ஈதுல் பித்ரு நாளின் முக்கிய அம்சம். குர்ஆன் ஆதாரம்: அல்லாஹ்வை மகிமைப்படுத்தவும். சூரா சூரத்துல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 185. இதிலிருந்து அறிஞர் பெருமக்கள் ஈதுல் பித்ரு நாளில் தக்பீர் சொல்லுவது சுன்னத் என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக சொல்லப்படும் தக்பீர்: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரே சங்கிலியில் சஹீஹ் மர்ஃபூஆக நிரூபிக்கப்பட்ட நிரந்தர வடிவம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சஹாபாக்களிடமிருந்து வந்த சொற்களாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. 7. ஈதுல் பித்ரு தொழுகை எத்தனை ரக்காயத்? ஈதுல் பித்ரு தொழுகை 2 ரக்காயத். ஹதீஸ் ஆதாரம்: உமர் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருநாள் தொழுகையும் பயணத் தொழுகையும் 2 ரக்காயத், ஜுமா தொழுகையும் 2 ரக்காயத் முழுமையானதாகவே குறைக்கப்படாததாக இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவால் சட்டமாக்கப்பட்டது. ஹதீஸ் ஆதாரம்: சுனன் நசாயி, இப்னு மாஜா மற்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் அறிஞர் பெருமக்கள் இதன் அறிவிப்பை ஆதாரமாக எடுத்துள்ளனர். மேலும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்முறை ஹதீஸ்களிலும் ஈதுல் பித்ரு தொழுகை 2 ரக்காயத் என்று உறுதியாக குறிப்பிடப்பட்டு வருகிறது. 8. ஈதுல் பித்ரு தொழுகை எப்படி தொழ வேண்டும்? இது தான் முக்கியமான பகுதி, ஆனாலும் அடிப்படை முறை ஆகும். ஈதுல் பித்ரு தொழுகை என்பது 2 ரக்காயத். அதான் இல்லை, இகாமத் இல்லை, கூடுதல் தக்பீர்கள் உள்ளன. ஹதீஸ் ஆதாரம்: அதான் இகாமத் இல்லை என்று ஜாபிர் இப்னு சமுரா ரலி அவர்கள் கூறினார்கள், நான் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை ஈதுல் பித்ரு தொழுகை தொழுதிருக்கிறேன். அதற்கு அதானும் இல்லை, இகாமத்தும் இல்லை. ஹதீஸ் ஆதாரம்: சஹீஹ் முஸ்லிம். 9. கூடுதல் தக்பீர்கள் எத்தனை? இது பற்றிய விடயத்தில் அறிஞர்களிடையே சிறிய கருத்து வேறுபாடு உண்டு. காரணம், பல்வேறு ஹதீஸ் அறிவிப்புகள் வந்துள்ளன. வலுவான அறிவிப்பு எதுவென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈதுல் பித்ரு ஈதுல் அதா தொழுகைகளில் முதல் ரக்காயத்தில் கிராஅத்திற்கு முன் 7 தக்பீர்கள், இரண்டாவது ரக்காயத்தில் கிராஅத்திற்கு முன் 5 தக்பீர்கள் இருந்தன. ஹதீஸ் ஆதாரம்: சுனன் அபூதாவூத் மற்றும் பிற ஹதீஸ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி பொதுவாக பலர் செய்வது, முதல் ரக்காயத்தில் தொடக்க தக்பீருக்கு பிறகு 7 தக்பீர்கள், இரண்டாம் ரக்காயத்தில் எழுந்த பிறகு 5 தக்பீர்கள். சில மதஹ்களில் எண்ணிக்கை மாறுபடும். எனவே ஒருவர் தமது உள்ளூர் ஜமாஅத் மற்றும் இமாம் வழிமுறையை பின்பற்றலாம். இது சச்சரவுக்குரிய விஷயம் அல்ல. 10. நாம் கடைபிடிக்க வேண்டிய ஈதுல் பித்ரு தொழுகையின் படிப்படியான நடைமுறைகள். முதல் ரக்காயத்தில் 1. நியத். 2. தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர். 3. பிறகு கூடுதல் தக்பீர்கள். 4. பின்னர் சூரத்துல் ஃபாத்திஹா. 5. அதன் பின் ஒரு சூரா. இரண்டாம் ரக்காயத்தில் 1. எழுந்த பின் கூடுதல் தக்பீர்கள். 2. சூரத்துல் ஃபாத்திஹா. 3. அதன் பின் ஒரு சூரா. 4. ருகு, சுஜூத், தஷ்ஹுத் மற்றும் சலாம். 11. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சுறாக்களை ஓதினார்கள் என்றால் இதற்கும் சஹீஹ் ஹதீஸ் ஆதாரங்கள் உள்ளன. ஹதீஸ் ஆதாரம் 1. நுஅமான் இப்னு பஷீர் ரலி அவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு ஈத்களிலும் மற்றும் ஜுமா நாளிலும் சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அக்லா, சூரத்துல் அக்லா மற்றும்
அல்லாதாக ஹதீசுல் காஷியா சூரத்துல் காஷியா ஓதுவார்கள். ஹதீஸ் ஆதாரம் 1 சஹீஹ் முஸ்லிம். ஹதீஸ் ஆதாரம் 2 சில வேளைகளில் சூரத்துல் காஃப் சூரத்துல் கமர் ஓதியதாகவும் ஹதீஸ் வருகிறது. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். 12 குத்பா எப்போது ஓதப்படும்? ஈதுல் பித்ரு தொழுகையில் முதலில் தொழுகை, பிறகு குத்பா. ஹதீஸ் ஆதாரம் அபு சயீத் அல் குத்ரி ரலி அவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தொழுவார்கள், பின்னர் மக்கள் நோக்கி திரும்பி உட்கார்ந்திருக்கும் மக்களுக்கு உரையாற்றுவார்கள். ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், ஜுமா போல இல்லை. ஈதுல் பித்ரு நாளில் தொழுகை முதலில், பின்னர் குத்பா. ஈதுல் பித்ரு நாள் அன்று குத்பா கேட்பது கட்டாயமா? ஈதுல் பித்ரு நாள் குத்பா முக்கியமானது, ஆனால் ஜுமா குத்பா போல தொழுகையின் நிபந்தனை அல்ல என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஈதுல் பித்ரு தொழுகை தொழுதேன். தொழுகையை முடித்தபின் அவர்கள் கூறினார்கள், நாம் குத்பா ஓதுவோம், உட்கார விரும்புகிறவர் உட்காரட்டும், செல்ல விரும்புகிறவர் செல்லட்டும் என்று இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் ஆதாரம் சுனன் அபூதாவூத் இப்னு மாஜா. 13 ஈதுல் பித்ரு தொழுகைக்கு முன் அல்லது பின் நபில் தொழுகை உள்ளதா? முசல்லா வெளியில் தொழும்போது ஈதுல் பித்ரு தொழுகைக்கு முன் அல்லது பின் தனியாக நபில் தொழுவது நபிவழியில் இல்லை. ஹதீஸ் ஆதாரம் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் பித்ரு நாளில் வந்து 2 ரக்காயத் தொழுதார்கள். அந்த ஈதுல் பித்ரு தொழுகை 2 ரக்காயத் தவிர முன்பும் சரி பிறகும் சரி எந்த தொழுகையும் இல்லை. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம். ஆனால் பள்ளிவாசலில் தொழுதால் தஹியதுல் மஸ்ஜித் குறித்து அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். 14 பெண்கள் ஈதுல் பித்ரு தொழுகைக்கு வரலாமா? ஆம், வர வேண்டும் என்று இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் வருவதை ஊக்குவித்தார்கள். ஹதீஸ் ஆதாரம் உம்மு அதியா ரலி அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் விளக்கம் கன்னி பெண்கள், மறைவில் இருக்கும் பெண்கள், மாதவிடாய் பெண்களும் கூட வெளியே வரும்படி கட்டளையிடப்பட்டனர். ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம். ஆனால் ஒழுக்கமான உடை அணிந்து வர வேண்டும். அலங்கார வெளிப்பாடு இல்லாமல், ஆண்கள் பெண்கள் கலப்பு இல்லாமல், குழப்பம் இல்லாமல் வர வேண்டும். 15 ஈதுல் பித்ரு தொழுகையை தவறவிட்டால் என்ன செய்வது? இந்த விடயம் குறித்து அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். சிலர் தனியாக 2 ரக்காயத் தொழலாம் என்று கூறினார்கள். சிலர் ஜமாஅத்துடன் தான் அதன் முழு வடிவுடன் தொழ வேண்டும் என்று கூறினார்கள். சிலர் குடும்பத்துடன் சேர்ந்து தொழலாம் என்று கூறினார்கள். இப்னு மசூத் அனஸ் ரலி அவர்கள் போன்ற சஹாபாக்களிடமிருந்து தவறவிட்ட ஈதுல் பித்ரு தொழுகையை தொழுதல் பற்றிய நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆகவே ஒருவர் தவறவிட்டால் 2 ரக்காயத் தொழுவது அனுமதிக்கப்பட்ட கருத்தாகும். 16 ஈதுல் பித்ரு தொழுகையின் முக்கிய சட்டங்கள் பற்றி சுருக்கமாக சொன்னால், கடைபிடிக்க வேண்டியவை என்னவென்றால், ஈதுல் பித்ரு தொழுகை மிகவும் முக்கியமானது. 2 ரக்காயத் தொழ வேண்டும். அதான் இல்லை, இகாமத் இல்லை, கூடுதல் தக்பீர்கள் சொல்ல வேண்டும். முதலில் தொழுகை, பிறகு குத்பா. ஈதுல் பித்ரு நாளில் தொழுவதற்கு முன் சாப்பிடுவது சுன்னத். சதகாத்துல் பித்ரா தொழுகைக்கு முன் கொடுக்க வேண்டும். திறந்த வெளியில் தொழுவது நபிவழி. பெண்களும் கலந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியவை என்னவென்றால், ஈதுல் பித்ரு தொழுகையை அலட்சியப்படுத்துதல் கூடாது. பித்ராவை தாமதப்படுத்த கூடாது. ஈதுல் பித்ரு நாள் அன்று நோன்பு வைக்க கூடாது. தக்பீர் எண்ணிக்கை போன்றவற்றில் தேவையற்ற சச்சரவுகள் கூடாது. மேற்கண்ட விடயங்களை தவறாமல் நாம் ஈதுல் பித்ரு நாளன்று கடைபிடிக்க வேண்டும். 17 நடைமுறை வழிகாட்டுதல். ஒருவர் இன்று ஈதுல் பித்ரு தொழுகைக்கு செல்லும்போது நபிவழிப்படி இதை செய்யலாம். 1 பித்ரா முன்பே கொடுக்க வேண்டும். 2 குளித்து சுத்தமாக தயாராக வேண்டும். 3 ஈதுல் பித்ரில் சில பேரீச்சம் பழம் சாப்பிட வேண்டும். 4 தக்பீர் சொல்லிக் கொண்டு செல்ல வேண்டும். 5 முசல்லா பள்ளிவாசலுக்கு சென்று இமாமுடன் 2 ரக்காயத் தொழ வேண்டும்.
6. கூடுதல் தக்பீர்களை பின்பற்ற வேண்டும். 7. குத்பாவை கவனமாக கேட்க வேண்டும். 8. முஸ்லிம்களுடன் சந்தோஷத்தை பகிர வேண்டும். 9. முசல்லா பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஒரு வழியிலும் திரும்பும் போது வேறு வழியிலும் செல்ல வேண்டும். 18. இறுதியாக மிகச் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் பித்ர் தொழுகையை 2 ரக்காயத் அதான் இகாமத் இன்றி கூடுதல் தக்பீர்களுடன் பெரும்பாலும் திறந்த வெளியில் முதலில் தொழுகை பின்னர் குத்பா என்ற முறையில் தொழுதார்கள். தொழுகைக்கு முன் சில பேரீச்சம் பழம் சாப்பிடுவார்கள். சதக்காத்துல் பித்ராவை முன்பே வழங்கச் செய்வார்கள். மேலும் பெண்களும் இந்த நன்மை நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இந்த தலைப்பு பற்றி இறுதியாக இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பெருநாள் தொழுகை சலாத்துல் ஈத் அல் பித்ர் எப்படி தொழுதார்கள், அதற்கான குர்ஆன் அடிப்படை, சஹீஹ் ஹதீஸ் ஆதாரங்கள் மற்றும் அதனைச் சார்ந்த முக்கிய சட்டங்கள் ஆகியவற்றை தெளிவாக இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹ்